2026 2046 வந்தாலும் இது வந்து நிறுத்த போகிறோமா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம நிறைய ரேப்ஸ் அண்ட் க்ரைம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாத்துலேயும் நம்ம வந்து க்ரைம்ஸை வந்து கிரிமினல்ஸை பற்றி பேசாமல் நம்ம விக்டிம் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்போ நிறுத்த போகிறோன்னு எனக்கு தெரியல. இல்லை அவங்களுக்கு ஆல்கஹால் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால தான் அவங்க ஈஸியாக பண்ணுவோம். எனக்கு புரியலைங்க. வீட்டில் ஒருத்தவங்க ஆல்கஹால் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, வீட்டில் உட்காந்து ஒருத்தவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைங்க பெண்கள் மேலே வந்து கை வச்சிருவீங்களா? எனக்கு புரியல. எப்போ இந்த விக்டிம் ப்ளேம் பண்ணுறதை நிப்பாட்டுவும் நமக்கு தெரியல. ஸோ இந்த ரீபிராண்டிங் அரசுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க பாலிசி ஸ்கீம்ஸை வந்து நாங்கள் தான் புதுசாக வந்து யோசித்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற அரசை தான் ரீபிராண்டிங் அரசுன்னு நான் சொல்கிறேன். இந்த ரீபிராண்டிங் அரசு வந்து சேஃப்டியை வந்து ஒரு பெரிய விஷயமா, பெரிய பாயிண்ட்டாக சொல்லி இங்கே ஓட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஃப்டியோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இந்த விக்டிம் பிளேமிங்கை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நீதியை கொஞ்சம் நிலைநாட்டுறதுக்கு எதனாவது வேலை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரீபிராண்டிங்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எனர்ஜி, நம்ம ரிசோர்ஸஸ், டைம் இதெல்லாமே அந்த சைட் போயிட்டுருக்கு நாங்கள் நினைக்கிறோம். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் இந்த லா அண்ட் ஆர்டர் சைடு வந்து கொஞ்சம் என்னன்னு கண் கொண்டு பாருங்கள். அது உங்களுக்கு கீழே தான் இருக்குது டிரெக்டாக. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இங்கே என்ன நடக்கும்னு தெரியல தமிழ்நாட்டில்.